என் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு விஜய் சொல்றாருல, அது மாதிரி காங்கிரஸ் என்னைக்கா சொல்லியிருக்கா என் தலைமையில தான் கூட்டணி, என்னை நம்பி வர்றவங்க எல்லாம் வாங்க சொல்லியிருக்கேன். அல்ற செல்ற ஐடிவிங்க வச்சுட்டு எங்களை விமர்சனம் பண்றாங்க. திமுக தோல் மேல ஏறி நின்று நீங்க வந்து 10 பேர் எம்பி ஆவீங்க, கொஞ்சம் பேர் எம்எல்ஏ ஆவீங்க, 18 பேர் எம்எல்ஏ ஆவீங்க, ஆயிட்டு திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுவீங்கன்னா, நாங்க ஒன்றும் பிரியாணி போட்டு காசு கொடுத்து ஆளை கூட்டுற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்லாட்டியும் நாங்க டீ கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுவோம். அது ஒரு இதுவே ஒரு மேட்டுக்குடி பேச்சு தானே, திமுறான பேச்சு தானே. அதெல்லாம் இந்த 5000 ரூபாய் போட்டதுனால எங்களுக்கு ஓட்டு வந்து நினைக்கிறதே ஒரு மூட நம்பிக்கை. இதை பார்த்து நீ பீகார்காரனை பார்த்துல நீங்க பீகார்ல பாஜக 10,000 ரூபாய் போடும்போது கேட்க வேண்டியது நீங்க பாஜகவின் குரலிலேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நான் பெரும்பான்மையை நிரூபிச்சதால அந்த கோபத்துல சட்டையை கிழிச்சிட்டு போனாரு. இதே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆடை இல்லாமல் போக போறாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அரசியலே ஆடை இல்லாம தான் இருக்கு, அம்மனமா தான் இருக்கு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாலில் நாம் சிந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக நாங்கள் கேட்பது மரியாதை தான், கமிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் அடிக்கிறாங்க, நாங்கள் மட்டும் அமைதியாக இருக்கணுமா, நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அவருடைய போர்க்குரலை பார்க்குறீங்க? காங்கிரஸ் யாருக்கு எதிராக போர்க்குரல் எழுப்ப வேண்டும்? 12 ஆண்டு காலமாக ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம், மிக மிக மோசமான ஒரு அரசாங்கம், வெறுப்பு அரசியலை வந்து இந்தியா முழுக்க விதைத்து உங்களுடைய அதிகார பீடத்தை கைப்பற்றி இருக்கிற பாஜக மேல கோவப்படணுமா, அவர்கள் திட்டங்களின் மீது கோவப்படணுமா, இல்ல உங்களுடைய தலைவரை, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை வந்து பிரதமர் ஆக்கணும்னு சொன்னவர் மேல கோவப்படணுமா? யாரு மேல கோவப்படணும்? குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சதுமாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படிங்கறத நான் கேட்க விரும்புறேன். என்ன பெர்சன்டேஜ் வச்சிருக்கேன் நீங்க? கடைசியா வந்து 2014 உங்க பெர்சன்டேஜ் 4.5 வரைக்கும் வருது. நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட 8.22% வச்சிருக்கான். உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. கட்சியை வளர்க்கணும்லங்க. நீங்க எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்துறீங்க, எத்தனை பேரணிகள் நடத்துறீங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக எத்தனை முறை களம் கட்டீங்க, நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையில எவ்வளவு பேர் முன்னிலையில் நின்றீங்க, ஏன் வந்து தமிழ்நாட்டிலே வந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிராக RSS வேலை செய்கிறது, பாஜக வேலை செய்கிறது, இந்துத்துவ குண்டர்கள் வேலை செய்கிறார்கள், எவ்வளவோ மோசமான சூழல் தமிழ்நாட்டில் நிலவுதுல, அதற்கு எதிராக நீங்கள் என்ன களங்கன்றீங்க? இன்னைக்கு மதுரையில மீட்டிங்கை போட்டு நாங்க வந்து 7 தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்காங்க, நாங்க வந்து மதுரை வடக்குல தான் போட்டி போடுவோம் காங்கிரஸ் அப்படின்னு நான் மல்லிகார்ஜுன கார்கே பெரியவர்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு. நான் கேட்கறது என்னன்னா, தேர்தலுங்கிறது வந்து நீங்க தேர்தலில் சீட்டு கேட்கறதுங்கிறது அறுவடை காலம். நான் கேட்கறது வந்து அறுவடை காலத்துக்கு நீங்க வந்து 64 கருக்கருவாலோட வந்துட்டீங்க. விதைக்கிற காலத்துல நீங்க ஏன் வெளியூருக்கு போனீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு கட்சியை விதைக்கணும்ல, வேலை செய்யணும்ல. வட்டார காங்கிரஸ் கமிட்டி கூட்டம், நிர்வாக கூட்டம், அந்த கூட்டம், சிறை நிரப்பும் போராட்டம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, மதச்சார்பின்மை மாநாடு யார் நடத்தணும்? காங்கிரஸ் கட்சி தான் நடத்தணும். உன் கோட்பாடு தானே அது. திருமாவளவே நடத்துறாரு. திருமாவளவே நான் நடத்தக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனம் மதச்சார்பின்மைக்கு பாதுகாவலரே அம்பேத்கர் தான். அவங்களும் நடத்தலாம். அதை விட நீங்க அகில இந்திய கட்சி, விசிக்கு அகில இந்திய கட்சியா? கிடையாது. பக்கத்து மாநிலங்களில் கொஞ்சம் கிளைகள் இருக்கலாம். ஆனால் இந்தியா முழுக்க பற்றி படர்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி அது இல்லை. இல்லை, இப்போ அவங்க எவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்துறாங்க, எவ்வளவு போராட்டங்கள் நடத்துறாங்க. நீங்க என்னைக்காவது வள்ளுவர் கோட்டத்தை கிராஸ் பண்ணி போகும்போது காங்கிரஸ்காரங்க போராட்டம் நடத்துனதை சென்னையில வசிக்கிற ஒருத்தனாவது பார்த்துருக்கிறானா? நான் கேட்கிறேன். பார்த்துருக்கலாம்? எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்த்ததே கிடையாது. அப்ப செயல்பாடே இல்லாத ஒரு அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு திமுக தோல் மேல ஏறி நின்று நீங்க வந்து 10 பேர் எம்பி ஆவீங்க, கொஞ்சம் பேர் எம்எல்ஏ ஆவீங்க, 18 பேர் எம்எல்ஏ ஆவீங்க, ஆயிட்டு திமுகவை வந்து விமர்சனம் பண்ணுவீங்கன்னா இது என்ன வகையான நியாயம்? நான் எனக்கு புரியல. இதுக்கான ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கிறதா உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இல்ல, ஒரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு,
திமுக சில பேர் காங்கிரஸ் இழிவா பேசுறாங்க, ரொம்ப குறைவா மதிப்பிட்டு பேசுறாங்க. ஆனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்ற அதே டைம் இவர் மீதும் காங்கிரஸ்காரங்க யாரும் தலைமையில இருந்து நடவடிக்கை எடுக்கல. இவரும் கூட்டணிக்கு எதிராக தானே பேசிட்டு இருக்காரு. இல்லைங்க, நான் கேட்கறது என்னன்னா, ஒரு கட்சிக்காரர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இன்னொரு கட்சிக்காரர் கோரிக்கை வைப்பது சரியா இருக்குமா? அது யாருடைய நடவடிக்கை சம்பந்தப்பட்டது, யாருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இவர் மீது திமுக நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. நீ கோரிக்கை வைக்கிறது என்ன வகையான நியாயம் நான் கேட்கிறேன். கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிற விதம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. கூட்டணியில நீங்க வந்து பங்கு கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு, சரி, ஸ்டாலினை வந்து ஒருவேளை வேணான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து தற்குறித்தனமா பேசுறாங்கல்ல, அந்த தற்குறி கழகத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. தற்குறி கழகத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து உங்களை முதல்வர் வேட்பாளரை நிறுத்த போறாங்களா? அங்க என்ன உங்களுக்கு வேலை? விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். முதல்வர் வேட்பாளர்னா அங்கேயும் நீ தொண மாப்பிள்ள தானே. அங்கே தொண மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு நீ இங்கேயே இருக்கலாம்ல, பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம்ல. எதுக்கு அங்கே போற? என்ன காரணத்துக்காக அங்கே போற? அது ஜெயிக்க போறது இல்ல. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது ஒரு இயங்காத அரசியல் கட்சி. ஆனா காங்கிரஸுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ரெண்டு பேருமே வந்து என்னன்னா காலி பெருங்காய டப்பா. வாசனை தான் பலமா இருக்கும். ஒண்ணுமே உள்ள அதாவது வெளியில லேபிள் பிரமாதமா ஒட்டியிருப்பான், உள்ள ப்ராடக்டே இருக்காது. வேலை திட்டமே இல்லைங்க. நீங்க மத நல்லிணக்கம் இன்றைக்கு சீர்குலைந்து கிடக்கிறதா இல்லையா? காந்தியடிகளுடைய, அதாவது காங்கிரசினுடைய தொடக்க காலத்துல இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியலை நோக்கி வந்து காந்தி பயணிக்க சொல்லியிருக்கிறார். கடைக்கோடி கிராமங்களுக்கும் வந்து இந்தியாவினுடைய ஆன்மா கிராமங்களில் இருக்கிறது. நீங்க எத்தனை கிராமங்களுக்கு சென்று இருக்கிறீங்க? எத்தனை நகரங்களுக்கு சென்று இருக்கிறீங்க? வேலை வேணும்ல. இப்ப பாஜக காரன் வந்து அண்ணாமலை நடைபயணம் போறாரு, மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்றாரு, எல்லாம் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க பர்சன்டேஜை வந்து அவங்க உயர்த்தி அவங்க வந்து அந்த இடத்தை நோக்கி நகர்றாங்கல்ல. அப்ப எதிரிகளுடைய வேலை திட்டத்துல ஒப்பிடுகிற அளவுக்கு நீங்க ஏதாவது வேலை திட்டம் செய்யறீங்களா? அப்ப உங்களுக்கு எந்த வேலை திட்டமுமே இல்ல. அப்படிங்கிறப்ப கூட்டணி கட்சிகிட்ட வந்து நீங்க வந்து அதிகாரம் கேட்பது மட்டும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் உழைக்காமல் எப்படி வந்து அந்த உயரத்தை அடைய முடியும்? அதனால காங்கிரஸ்காரருக்கு கேட்பதற்கு உரிமை இல்லைன்னு நம்ம சொல்லலை. அவங்க வந்து 67 ஆட்சியை இழந்த போது 45% வரைக்கும் வாக்கு சதவீதம் வச்சிருந்தாங்க. காமராஜர் மறைகிற போது 35%. படிப்படியா அப்படி இறங்கிட்டே வருது. எதனால காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கியது? மொழி போராட்டத்தினால, மாநில உரிமைகளை நசுக்கியதன் மூலமாக, வந்து பலமுறை மாநில அரசை கலைத்ததன் மூலமாக, ஈழப் போராட்டத்திலே வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு போரிலே பங்கேற்றதன் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய மைனஸ்லாம் என்னென்ன இருக்கு? ஏன் உங்களால வந்து காங்கிரஸ் வந்து மீண்டும் தமிழ்நாட்டிலே வேர்பதிக்க முடியவில்லை? நீங்க வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும்ல, மறு ஆய்வு செய்யணும்ல. ஒரு கட்சி வந்து வேர் பிடிக்கல, ஏன் ஆளுங்கட்சியா இருந்த நம்ம ஏன் இப்படிப்பட்ட வீழ்ச்சிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இன்னொருத்தருடைய இடத்துல பங்கு கேட்பது மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியா நான் கேட்கிறேன். கட்சி வளர்ச்சி என்பது இன்னைக்கு ஒரு வந்து துணைக்கு ஆள் கேட்கிறாரு, என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு 2 பேர் மந்திரியா வந்தாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து பிரதமர் வாய்ப்பே வந்து ஜோதி பாசுக்கு வந்துச்சு. ஜோதி பாசு அதையே நிராகரிச்சுட்டாங்க. சிபிஎம் வந்து நிராகரித்தது. அதான் வரலாறு அவங்களுக்கு. அவங்க வந்து மந்திரி பதவிக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்களா? அவங்க அப்படி கிடையாது. அவங்க மக்கள் போராட்டத்தை தான் முதன்மையா கருதுவாங்க. நாங்களும் உழைக்கிறோம், எங்களுடைய உழைப்பும் உங்களுடைய கூட்டணியில பங்கு வகிக்குது அப்படின்றப்ப எங்களுக்கான மரியாதையை கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? நாம் தமிழர் கட்சி மாதிரி தனித்து நின்று உங்கள் வாக்கு சதவீதம் என்னங்கிறத நீங்கள் நிரூபித்து, எங்களுக்கு தமிழ்நாட்டில் 20% இருக்குது, 30% இருக்குது அப்படின்னு இப்போ விஜய் வந்து சவால் விடுறாருல, என் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு விஜய் சொல்கிறாருல. அது மாதிரி காங்கிரஸ் என்னைக்கா சொல்லியிருக்கா, என் தலைமையில தான் கூட்டணி, என்னை நம்பி வர்றவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அல்ற செல்ற ஐடிவிங்க வச்சுட்டு எங்களை விமர்சனம் பண்றாங்க. அதாங்க, விமர்சனம் செய்கிற இடத்துல தான் நீங்க என்னவா இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன சொல்றேன், கருத்தியலாக காங்கிரஸ் சரியாக இருக்குதுங்க. களத்திலே இருக்கிறதா? அதே என்னுடைய கேள்வி. கருத்தியலாக இருக்கிறது. களத்திலே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? நான் வந்து சிவகங்கை தொகுதியை சார்ந்தவன். ப. சிதம்பரம் பல முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார், நிதி அமைச்சர் வரைக்கும் இருந்திருக்காரு, உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், எல்லாமே இருந்திருக்காருல்ல. களத்திலே வந்து அவர்கள் என்ன வேலை செய்திருக்கிறார் சொல்லுங்க? காங்கிரஸ் கட்சி களத்திலே செய்த வேலை திட்டம். நீங்க காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் போட்டதை பார்த்துருக்கீங்க. அது செயல்பாடற்ற ஒரு இயக்கமாக அவங்க நடத்துறாங்க. அதனாலதான் அது கடந்த காலத்துல இன்னைக்கு சொல்றாங்கல்ல, விஜய் வந்து ஒரு பனையூர் பண்ணையாருங்கிறாங்கல்ல, இது ஏற்கனவே பண்ணையார் கட்சின்னு தான் அதுக்கு பேரே. ஊர்ல இருக்கிற பெரிய நிலக்கலார்கள், பெரிய ஜாதிக்காரனா இருக்கிறவன்,
பெரிய அந்தஸ்துல இருக்கிறவன், கபிஸ்தலம் வந்து மூப்பனார் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் வந்து அந்த கட்சியில் இருந்தாங்க. சாமானியர்கள் அந்த கட்சியில வந்து இப்பதான் ஒரு சாமானிய இடத்துல இருந்து ஒரு எளிய பின்னணியில இருந்து செல்வ பெருந்தகை போன்றவர்கள் இப்போதான் தலைவர்களா வந்திருக்கிறாங்க. இப்போ உடனடியா இன்னைக்கு இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேராபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டிய காங்கிரஸ் இங்க திமுகவோட சண்டை போடுறது மூலமாக இந்த கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு சதித்திட்டத்திற்கு நீங்கள் ஏன் ஆளாகிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு பக்கம் காங்கிரஸ்ல சில பேர்ல பெரும்பாலான ஆட்கள், குறிப்பாக செல்வ பிறந்தகையிலிருந்து கோபண்ணால இருந்து சசிகாந்த் செந்தில் வரைக்குமே வந்து பொதுவெளியில சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த தருணத்துல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, சித்தாந்த போர் தான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த தருணத்துல யார் ஆட்சிக்கு வந்தா சரியாக இருக்குமோ அவர்கள் பின்னால் இருக்கணும் அப்படின்லாம் சசிகாந்த் செந்தில் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிய பிறகும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அது மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்கல்ல, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் மூலமாகவோ அல்லது வேறு சில சூழ்ச்சிகளின் வழியாகவோ சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியாக கூட்டணியை உடைப்பதன் மூலமாகவோ திமுக ஆட்சி ஒருவேளை, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக ஆட்சி தான் வெல்லும், திமுக தான் வரும், ஒருவேளை வரலைன்னா நேரடியா பிஜேபி கண்ட்ரோலுக்கு தமிழ்நாடு போயிருமா போகாதா? அப்படி தமிழ்நாடு பிஜேபி கண்ட்ரோலுக்கு எடப்பாடி முதலமைச்சரை வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தாலும் கூட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? பிஜேபி தான் இருக்கும். அப்ப முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான் இங்க தமிழ்நாட்டில் நடக்கும். அப்ப தமிழ்நாட்டிலே பாஜக ஆட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கொக்கரிக்கிற இந்த நேரத்தில் கூட்டணியை உடைக்கிற வேலையை மாணிக் தாகூர் செய்கிறார் என்று சொன்னால் மாணிக் தாகூர் யாருக்கு வேலை செய்கிறார் என்கிற சந்தேகம் நமக்கு வருமா வராது? உங்க கட்சியை வளர்க்க வேணாம்னு யாருமே சொல்லலையே. கட்சி வளர்ச்சி என்பது வெறுமனே எம்எல்ஏக்கள் எம்பிகள் மூலமாக நிகழ்கிறதா? இப்ப 10 எம்பி இருக்கிறாங்க, 10 எம்பி என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு கேட்டா பதில் சொல்லுவீங்களா? என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? திருமாவளவன் வந்து எத்தனை எம்பி வச்சிருக்கிறாரு? திருமாவளவன் 2 எம்பி தானே, 2 பேர் தானே இருக்காங்க. ரவிக்குமாரும் அவர் தானே இருக்காங்க, 2 பேர் தானே இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாட்டினுடைய அளவோடு ஒப்பிட்டா காங்கிரசினுடைய செயல்பாட்டு எவ்வளவு 25 சீட்டு காங்கிரஸ் கொடுப்பாங்களாம் திமுக கூட்டணியில, 6 சீட்டு விசிகா கொடுப்பாங்களாம். விசிகா செயல்படுகிறதா காங்கிரஸ் செயல்படுகிறதா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் விசிகா காரணம் கிடையாது, நான் காங்கிரஸ் காரணம் கிடையாது. யார் செயல்படுகிறார்கள்? 6 சீட்டு வாங்குற அவங்களுடைய செயல்பாடு எங்க இருக்கு? 25 சீட்டு வாங்கி வச்சிருக்க உங்க செயல்பாடு கேட்டா, ஏன் நாங்க ஏற்கனவே 41 சீட்டு வாங்கினோம், ஏன் 63 சீட்டு வாங்கணும்? அதுக்கு முன்னாடி 63 சீட்டு வாங்கி கிழிச்சிங்களா? அப்ப வந்து 5 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. காங்கிரஸ் பண்ணையார் கட்சின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா மாணிக்க தாக்கூர் சொல்றாரு, நாங்க ஒன்னும் பிரியாணி போட்டு காசு கொடுத்து ஆளை கூட்டுற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்லாட்டியும் நாங்க டீ கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுவோம், அந்த அளவுக்கு எங்க கிட்ட வசதி இருக்கு. மாணிக் தாக்கூர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரா இல்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்காரா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அதாவது திமுக சொல்றாரு, திமுக மாதிரி எங்களுக்கு பிரியாணி கொடுத்து ஆட்களை கூப்பிட முடியாதுன்றாரு. ஏங்க அது அடிப்படை விஷயங்க. ஒருத்தரை நீங்க வர்றீங்க, என்னை பார்க்க வர்றீங்க, உங்களுக்கு நான் வந்து டீ கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன், நீ பசித்த நேரத்தில் வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறேங்கிறது ஒரு அடிப்படை மாண்புங்க. இதை கொச்சப்படுத்தக்கூடாது. ஒரு கட்சியினுடைய கூட்டத்திற்காக, கட்சி கூட்டம்னா அவங்கவுங்க ஊர்லேயே நடக்குது, அவங்க ஊர்ல இருந்து பல மைல் தூரத்தில் வந்து பயணம் பண்ணி வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு வாகன ஏற்பாடு செய்வதோ ஒரு உணவு ஏற்பாடு செய்வதோ ஒரு அடிப்படை தானே. ஒரு வேளை பிரியாணி வாங்கி கொடுத்தா அவன் வாழ்நாள் பசி தந்துருமா? எல்லா முறையுமே அவனுக்கு இனிமேல் பசிக்காதா? அது என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங். இதை வந்து பிரியாணிக்காக வர்றேன்னு சொல்றது கொச்சப்படுத்துறது. இது ஏற்கனவே இந்த மதவாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, பிரியாணிக்கு மதம் மாறினாங்கன்னு, ரொட்டிக்கு மதம் மாறினாங்க. அப்போ ரொட்டி கூட நீ கொடுக்கலங்கிறதான உண்மை. நீ ரொட்டிக்கு மதம் மாறினான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நீ ரொட்டி கூட கொடுக்காம அவனை பட்னியா போட்டுருந்துருக்கேங்கிறதான உண்மை. அது இதுவே ஒரு மேட்டுக்குடி பேச்சு தானே, திமுறான பேச்சு தானே. அதெல்லாம் பேச்சு திமுறான பேச்சா இல்லையா? அதெல்லாம் அடிப்படையான விஷயம். ஒரு கட்சிக்காரன் அவன், அதாவதுங்க கூலி வேலை பார்க்குறவன் ஒரு நாள் வந்து அரசியல் மாநாட்டுக்கு போகிறதுனாலையோ அல்லது ஒரு நாள் ஓட்டு போட போகிறதுலையோ அவனுக்கு ஒரு நாள் பொழப்பு கெடுது. அன்றாடம் காட்சிகள்னு பல பேர் இருக்கான். வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி அவனுக்கு குடும்பத்தில் வந்து சாப்பாடு கிடைக்குங்கிற நிலைமையில் பல பேர் இருக்கான். அந்த மாதிரி ஏழ்மைப்பட்டவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு தான் இருக்கு. இதுக்கு விதிவிலக்கு யாருமே கிடையாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரங்க மட்டும்தான் கட்சிக்கு வரணும். அது பழைய காலத்தில் அப்படித்தானே இருந்துச்சு. அண்ணா வந்ததற்கு பின்பு தான் அரசியல் என்பது சலூன் கடைகள்லையும் தேநீர் கடைகள்லையும் விவாதமாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. உனக்கெல்லாம் பாலிடிக்ஸை பற்றி என்னையா தெரியும் அப்படின்னு சொல்லி பெரும் தனக்காரர்கள் மட்டும்தானே. ஓட்டே வந்து பட்டாதாரிகளுக்கும் தானே ஓட்டு. கடந்த காலங்களில் அனைவருக்கும்லாம் ஓட்டு கிடையாதுல்ல, வெறும் ஏஜை வச்செல்லாம் ஓட்டு கிடையாதுல்ல.
அப்ப அது அதை மீண்டும் விரும்புறாரான்னு அர்த்தம். இந்த பேச்சு வந்து திமிரான பேச்சு தான். அப்படி நம்ம அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நாங்க தான் பாஜகவை தொன்று தொட்டு எதிர்த்துட்டு இருக்கோம். நேருக்கு எதிராக நிக்கிறோம் நாங்க. அதைத்தான் ஆனால் திமுக வந்து சமரசம் பண்ணிருக்கு கடந்த காலங்கள்ல. அதைத்தான் பார்க்கிறோமே. அவங்க தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ராகுல் காந்தி மாதிரி ஒரு மகத்தான தலைவர் உங்களிடத்திலே இருக்கிற போது ஒரு மட்டமான தலைவரை வச்சு அவங்க கட்சி நடத்தி இந்த நாட்டை தொடர்ந்து ஆள முடிகிறது. உங்களால் வந்து இந்தியாவை வந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆட்சி செய்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பவாதிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மாணிக் தாகூர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறார்னு அர்த்தம். மணிசங்கர் ஐயர் இங்க பங்க சொல்லியிருக்காருல, திரும்பி காங்கிரஸ் இங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடுவதா திமுகவுக்கு எதிராக போராடுவது? என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறத நீங்க எப்ப செய்யணும்? தேர்தல் காலத்தில் செய்யணும். அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தவறு செய்யும் போது நீ அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருந்தேன்னா உன்னை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கல்ல. இடதுசாரிகள் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்கல்ல. சாம்சங் பிரச்சனையில கம்யூனிஸ்டுகள் எதிராக போராடி இருக்காங்க. வேங்கவேல் பிரச்சனைக்கு விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறாங்க. எத்தனை மக்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. நீ களத்துல போய் வேலை செய்யணும்ல. மாணிக் தாகூர் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு வருகிறாரா? தேர்தலில் எங்களுக்கு வந்து இந்த தொகுதியை கொடுங்கிறதுக்கு வர்றாரா? எதுல வர்றாரு? இப்போ பாஜக காரனுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு நாள் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். ஆனால் அவன் வேலை செய்யறானா இல்லையா? அவன் போய் கந்தன் மலைன்னு ஒரு படம் எடுக்கிறான். அது பார்க்க மாட்டேங்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியும். தியேட்டரில் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியும். அவனுடைய சித்தாந்தத்தை விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? விஷம் வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விஷத்தை முறிப்பதற்கான வேலை செய்வதற்கு பதிலாக நீ எதிரிக்கு வந்து நீ ஒரு ஆயுதத்தை எடுத்து கொடுப்பது மாதிரி இந்த கூட்டணியை உடைக்கவே முடியவில்லை. ஏன்னா பிசிகா வெளியே வந்துடும் நினைச்சாங்க, வெளியில வரல. சாம்சங் பிரச்சனையில் இடதுசாரிகள் வெளியில வருவாங்கன்னு நினைச்சாங்க, வரல. வேல்முருகன் வந்து அரசுக்கு எதிராக ஆவேசமாக பேசுகிற போது வெளியில வந்துருவார் நினைச்சாங்க, வரல. அப்ப இந்த கூட்டணி உடைக்க முடியாத எஃகு கூட்டணியாக இருக்கிறது, உறுதிமிக்க கூட்டணியா இருக்கிறது, கான்கிரீட் கூட்டணியாக இருக்கிறது என்று எதிரிகள் கவலைப்படுறாங்க. அப்ப எதிரிக்கு சாதகமாக நீ செயல்படுகிறாய் என்றால் உன்னுடைய உள்நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி. சரி, நான் என்ன கேட்கிறேன், தனிப்பட்ட முறையில் அறிக்கை விடுவதிலேயோ ஆவேசமாக பொதுக்கூட்டங்களில் பேசுவதன் மூலமாகவோ ஒரு தொகுதி பங்கீட்டில் வந்து நீ வந்து குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுவிட முடியுமா? அது தேவையில்லாத ஈகோவை தூண்டுமா? இல்லை அது களத்திலே வந்து அது வந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு அது பயன்படுமா? இந்த அணுகுமுறை சரியானதா? இன்னும் கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கூடுதலாக ஃபைட் பண்ண வேண்டிய இடம் எதுங்க? இது வந்து நீங்கள் வந்து தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் தானே நீங்கள் இந்த வீரத்தை காட்டணும். பொதுவெளியில் வீரத்தை காட்டியில் என்ன காரணம்? மதுரை வடக்கு எங்களுக்கு தான் சொல்றீங்க, ரைட்டு. மதுரை வடக்குல கடந்த காலங்களிலே காங்கிரஸ் செய்த நற்பணிகள் என்ன? ஒரு தொகுதியை வந்து இந்த தொகுதி எனக்கு சொந்தமான தொகுதி அப்படிங்கிறதுக்காக பல நலத்திட்டங்களை பல பேர் செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க சேலம் பகுதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி வந்து கொங்கு மண்டலத்தை வந்து பல நலத்திட்டங்களின் வழியாக சாலை போட்டது, நெடுஞ்சாலை போட்டது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கு போறவங்களுக்கு தெரியும், சேலம் பகுதிக்கு போறவனுக்கு தெரியும். பல வளர்ச்சி பணிகளை அவர் நிறைவேற்றி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த செயல்பாடு தான் பேசுமே தவிர இந்த வாய்ச்சவடால் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? ஸ்டாலின் ஆட்சி இருக்கு, வெறுமனே வந்து வந்து வாய்ச்சவடால பேசினா போதுமா? மகளிர் உரிமை தொகையில இருந்து, நான் முதல்வன் திட்டத்துல இருந்து, காலை உணவு திட்டத்துல இருந்து, லேப்டாப் கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் அவருடைய செயல் திட்டங்கள் தான் பேசுமே தவிர டயலாக் பேசணும் தான். டயலாக் அதிகமா பேசுறக்கா ஒருத்தனுக்கு ஓட்டு விழுகணும்னா சீமானுக்கு தானே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கணும். பிரவீன் சக்கரவர்த்தியே சொன்னார்ல, இந்த 5000 ரூபாய் போட்டதுனால எங்களுக்கு ஓட்டு வந்துடும் நினைக்கிறதே ஒரு மூட நம்பிக்கை. இதை பார்த்து நீ பீகார்காரனை பார்த்துல நீ கேட்டுக்கணும். பீகார்ல பாஜக 10,000 ரூபாய் போடும்போது கேட்க வேண்டியவன் நீ. பாஜகவின் குரலிலேயே பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது எப்படி சரியா இருக்க முடியும்? பாஜக இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களின் குரலிலேயே நீ காங்கிரஸ் வேடத்திலே ஒளிந்து கொண்டு நீ இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலை திட்டத்தை செய்வது எப்படி சரியா இருக்க முடியும்? அதனால நீங்க நான் வந்து உழைச்சிட்டு நீ வந்து அதற்கான பலனை எதிர்பார்க்க வேண்டும். உழைப்பே இல்லாதவன் பலனை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இடம் தான் உங்களுக்கான இவ்வளவு விமர்சனங்களுக்கான இடமா மாறி இருக்கு. அதனால காங்கிரஸை வந்து இது ஒரு நட்பு முரண் தான். மாணிக் தாகூர்னாலேயோ பிரவீன் சக்கரவர்த்தினாலேயோ இந்த கூட்டணி உடையாது. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கான் கூட்டணி உடைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு சில பேர் சொல்கிறான், பழைய மாதிரி காங்கிரஸ் 2000 திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு ஒன்றும் எதிர் நிலைப்பாட்டுக்கு ஒன்றும் போயிருக்கிறான். மாணிக் தாகூருக்கு பின்னாடி அவர் நிழல் கூட போகாதே, எப்படி போகும்? கார்த்தி சிதம்பரம் பின்னாடி போகுமா? அவருக்கு ஏதாவது ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களா? திமுக தூக்கி சுமக்குதுங்க எல்லா தொகுதியிலையும்.
திமுக இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியில இந்த இப்ப இருக்கக்கூடிய 10 எம்பிக்கள் வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஏன் திமுக செய்யும் தவறுகளை நாங்க தூக்கி சுமக்கிறோம்னு சொல்றாரு மாணிக்கம் தாக்கூர். அதை எத்தனை முறை கண்டிச்சிருக்கிய? திமுக தவறு செய்துன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. நீ எத்தனை முறை கண்டிச்சிருக்கிய இது வரைக்கும்? பந்திக்கு மட்டும்தாங்க நீங்க வர்றீங்க. அதுக்கு முன்னாடி பந்திக்கு முன்னாடி வேலை இருக்குல்ல, அதுக்கு நீங்க வரல இல்ல. நீங்க களத்துக்கே வரலையே. எத்தனை மாநாடு நடத்திருக்கீங்க? அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. அரசியல் செயல்பாடே இல்லாம லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட் மாதிரி இருந்துகிட்டு தேர்தல் அன்னைக்கு மட்டும் கதர் சட்டையை வெளுத்து போட்டு வந்து எனக்கு கூடுதல் தொகுதி கொடு, அமைச்சரவையில கொடு அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல, இது மிக மிக அநாகரிகமானது. நடைமுறைக்கு சாத்தியம் பண்றது. நான் என்ன கேட்கிறேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது முதல்ல திருமாவளவனினுடைய கோரிக்கை. அதைத்தான் விஜய் வந்து பஞ்சடையலாக்கா பேசினாரு முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில். அப்பயே ரிப்ளை என்ன பண்ணாங்க அதிமுக? செல்லூர் ராஜு மறுத்தாரா இல்லையா? 1980 காலகட்டங்கள்ல சரிக்கு சமமாக போட்டியிட்டாங்க காங்கிரசும் திமுகவும். இன்னும் சொல்ல போனா கூடுதலாக தொகுதி கொடுத்தாங்க. 112 தொகுதி திமுக, 114 தொகுதி வந்து காங்கிரஸ் போட்டியிட்டாங்க. மக்கள் அதை நிராகரிச்சுட்டாங்க கூட்டணி ஆட்சியை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஏகபோகமாக ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிப்பது தான் இங்கே நடைமுறையில் இருக்கு. ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 40க்கு 40 ஒரு சீட்டு 2 சீட்டு மட்டும்தான் மிஸ் ஆகும். பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா 80% ஓட்டு வந்து ஒரே கட்சிக்கு தான் திரும்ப வரும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து முழுமையாக வாக்களிப்பார்களே தவிர ஒரு கட்சிக்கு சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியை அவங்க தரமாட்டாங்க. அதனால 2006 நாங்கள் தவறு செஞ்சுட்டோம்னா அது உங்க கட்சியும் தவறு தானே. அப்படி பார்த்தாலும் அது என்ன கலைஞரினுடைய தவறாது? உங்க கட்சியும் தவறு. அப்ப நீங்க உங்க கட்சியை தான் விமர்சிக்கிறீங்க. அதனால கூட்டணியை உடைப்பது என்பதற்கு வாய்ப்பாக மாணிக் தாகூர் பேசுவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது, கிரிமினல் வேஸ்ட் ஆகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில பிரச்சாரத்துல பேசுகிற போது சில வார்த்தைகளை விட்டுறாரு. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து பேசுகிற போது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நான் பெரும்பான்மையை நிரூபிச்சதால அந்த கோபத்துல சட்டையை கிழிச்சிட்டு போனாரு. இதே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆடை இல்லாமல் போக போறாரு ரோட்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விமர்சனமா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் அரசியலே ஆடை இல்லாம தான் இருக்கு, அம்மனமா தான் இருக்கு. ஓப்பனா சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெளியில வந்தாங்க பாஜக என்டிஏ கூட்டணியை விட்டு. எதற்காக வெளியில வந்தேன்னு ஒரு கொள்கை ரீதியான விளக்கம் சொல்லல. திடீர்னு டெல்லிக்கு போனாரு பாஜகவோட. அண்ணாமலையோட இருக்கக்கூடிய இருங்க, அது அண்ணாமலையை விடுங்க. அவங்களுக்காக கொள்கை இருக்கான்னு நான் கேட்கிறேன். தனிநபர் விருப்பு வெறுப்புக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கூட்டணி போவதுங்கிறது அசிங்கமானது. திரும்ப போனாங்க, திரும்ப அமித்ஷாவை போய் சந்திச்சு திடீர்னு கூட்டணி. அப்ப எதற்காக சேர்ந்தோம்னு சொல்லல, ஏன் பிரிந்தோம்னு சொல்லல. ஒரு கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்ல முடியல. கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. அதனால சிபிஐ வழக்குக்கு அஞ்சி எப்படி வந்து டிடிவி தினகரை வந்து எப்படி திகார் ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலாக என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்காரோ, அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் வழக்குகளுக்கு அஞ்சி ஒரு ஒரு வன்புணர்வு கூட்டணி வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நான் அடிமை இல்லை, என்னை அடிமைன்னு சொல்லிட்டாங்கன்னு ஆவேசப்படுறாரு. இந்த ஆவேசத்துக்கு அவசியமே இல்லை. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரே அல்ல. நீங்க கூவாத்தூர்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. மீண்டும் நீங்கள் அந்த அந்த முறை முதலமைச்சரானதை தவிர்த்து விட்டு மீண்டும் உங்களால் அதிகாரத்துக்கு வரவே முடியல. உங்களால் வலிமையான அதிமுகவை மீண்டும் கட்டமைக்க கூட முடியல. பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க முடியல. மாற்று கருத்து கொண்டவர்களை எல்லாமே மனம் ஒருமித்த ஒரு கருத்தாக மாற்றி ஒற்றை இயக்கமாக உங்களால் வழிநடத்த முடியல. அதனால நீங்க கட்சி நடத்துறதுலே ஃபெயிலியர். திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி எழுப்புற குரல் கூட பாஜக எதுவும் குரல் எழுப்புற மாதிரி தெரியல. எங்களுக்கு சீட் அதிகமா வேணும், எங்களுக்கு இந்த சீட்டு கொடுங்க, அப்படி எல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பங்கெல்லாம் பாஜகவே கேட்கலையே. அந்த அளவுக்கு எடப்பாடி பாஜக வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த முறை அவர்கள் வந்து கூடுதல் சீட்டு தான் கேட்க போறாங்க. அதனால அது இன்னொரு விஷயம் என்னன்னா, கூடுதல் சீட்டு கேட்டு தான் பெறணுங்கிற அவசியத்தில் இல்லைங்கிறது மட்டுமல்ல, இவர் முதலமைச்சர் ஆனா கூட சொந்த முடிவுகள் எதுவுமே எடுக்க முடியாது. பாஜக உருவாக்குகிற எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் கண்மூடித்தனமாக கையெழுத்து போடுகிற இடத்துல தான் அவர் இருப்பாரே தவிர, அப்படித்தான் இருந்திருக்கிறார் கடந்த முறை. எல்லா கருப்பு சட்டங்களும், வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் கையொப்பமிடுகிற இடத்துலையும் ஆதரிக்கிற இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறாரே தவிர, அவரால் சுயமாக சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணி இருக்கிற ஒரு சின்ன பொம்மை தான் அவங்களுக்கு பாஜகவுக்கு. அதனால பொம்மையிட்டையெல்லாம் போய் அனுமதி கேட்க தேவையில்லை. பொம்மைக்கு சார்ஜ் கொடுத்தா ஓடும், இல்லாட்டா அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க.
அதனால அது வந்து முழுமையான அடிமை கூட்டணி. இங்கு வந்து ஜனநாயகத்துல மாற்று கருத்தை பேசுவதற்கான ஒரு இடமாவது இருக்கிறது. மாணிக் தாகூர் இவ்வளவு பேசியதற்கு பின்பும் கூட இந்த கூட்டணி நீடிக்கிறதுனா இதுல ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. அங்கு ஜனநாயகத்துக்கே இடம் இல்ல. அங்கு இருக்கக்கூடிய அமைதி என்பது ஒரு வகையான மயான அமைதி தான். ஒரு வழியாக த்ரிஷா அவர்கள் வந்து நயனா நாகேந்திரனுடைய கருத்துக்கு எதிர்வினையாற்றியிருக்காங்க. தன்னுடைய கடும் கண்டனத்த பதிவு செய்திருக்காங்க. அரசியல்ல முக்கிய இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இப்படி பேசுவது அநாகரிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌனம் கலைத்தத பத்தி எப்படி பார்க்கிறீங்க? இல்ல அவர்கள் வந்து கண்டித்தது என்பது அதற்கு முன்பே திமுகவிலிருந்து முதலில் தமிழச்சி தங்கபாண்டியன்லேருந்து பல பேர் கண்டிச்சுட்டாங்க. கண்டித்தது என்பது இப்ப நீங்க திமுகவுல ஒருத்தர் ஆபாசமா பேசினாருங்கிறதுக்காக ஒரு 3 ஆண்டு கடுங்காவல் வரைக்கும் சட்டம் வந்து தண்டனை குடுக்குறாங்க. யார் பெண்களை பொது வெளியிலே தவறாக பேசினாலும், பாலியல் ரீதியாக பேசினாலும் அது கண்டனத்துக்குரியது. ஒரு கட்சியின் மாநில தலைவரே அத பேசுறாரு, நயினாரே அத பேசுறாருன்னா, இப்படி ஒவ்வொருத்தருடைய தனிமனித ஒழுக்கம் குறித்தும் பேசுவதற்கு தொடங்கினால், மோடியினுடைய யோக்கியதை என்னன்னு பேசுனா தாங்குவாங்களா அவங்க? அதுக்கெல்லாம் ஃபைல் இருக்கா இல்லையா இப்ப? அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா இல்லையா? அதனால பாலியல் ரீதியாக யார் யார் என்னென்ன செஞ்சாங்கங்கிறத மட்டுமே நீங்கள் வந்து பொதுவெளியில உலவ விட்டா, பெரும்பகுதி தலைவர்களால நடமாடவே முடியாது. அதனால நயினார் நாகேந்திரன் வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து கல்லெறிஞ்சிருக்கிறாரு. மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சிய துப்பியிருக்கான்ற மாரி தான் இருக்கு. பாஜகவே இல்ல அது பாலியல் ஜல்சா கட்சின்னு அது பேரு. எவ்வளவோ ரேபிஸ்ட்டுகள வந்து காப்பாத்துன கட்சி அது. அதனால அந்த கட்சிக்குள்ள இருந்து கொண்டு இன்னொருத்தருடைய தனிமனித வாழ்க்கை குறித்து விமர்சிப்பது வெட்கக்கேடானது, அருவருப்பானது. நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.